இன்ஃபர்மேஷன் வேர்ஃபேர். இந்த டாபிக் வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் டாபிக் தான். லைக் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற டாபிக் தான். அகெயின் இட்ஸ் நாட் அ ஃப்ரேம் ஒர்க். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. பட் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். டிஃபென்ஸ் சைடில் டிஃபென்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, அஃபென்ஸ் சைடில் அஃபென்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவ்வளோதான் இந்த டாபிக். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இதுவே போதும். ஸோ இன் ஐடி ஒரு செக்யூரிட்டின்னு வரும்போது நம்ம பேசுவோம்ல, நாங்கள் டிஃபென்ஸ் பண்ணுறோம், நீங்கள் அஃபென்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எல்ஸ் அஃபென்ஸ்னால் அட்டாக்கிங் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிஃபென்ஸ் அஃபென்ஸ்னால் என்ன, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிற ஒரு டாபிக் தான். ஸோ ப்ரிவென்ஷன், டிட்டரன்ஸ், அலர்ட்ஸ், டிடெக்ஷன், எமர்ஜென்சி ப்ரிப்பரன்ஸ், ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் டிஃபென்ஸ் சைட்லேயும். தென் அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் வெப் அப்ளிகேஷன் அட்டாக், வெப் சர்வர் அட்டாக், மேல்வேர் அட்டாக், மேன் இன் த மிடில், சிஸ்டம் ஹேக்கிங், இதெல்லாம் அஃபென்ஸ் சைட்லேயும். பட் டிஃபென்ஸ் மட்டும் இதுவான்னு கேட்டால் கிடையாது. டிஃபென்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அதே போல் தான் அஃபென்ஸும் இந்த 5-6 பாயிண்ட்லாம் கிடையாது. எக்கச்சக்கமாக அஃபென்ஸ் இருக்குது. பட் பேசிக்காக சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஐடி வார் அப்படின்னா அது இப்படி இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கிற ஸ்லைடு. ஸோ அதனால் இதே வீடியோவில் இன்னொரு சின்ன டாப்பிக்குமே பார்க்கலாம். இதுவும் அந்த மாதிரி ஒரு டாபிக் தான், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஹேக்கர்ஸ் இருக்காங்களே, அவங்கள வந்து கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்தந்த செட் ஆஃப் ஹேக்கர்ஸ் வந்து இந்தந்த நேம் அப்படிங்கிற மாதிரி. பட் எதுக்காக இப்படி இருக்குங்கிற ரீசன்ஸ்லாம் இல்லை. இதுவும் பெரிய லெவல் இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஒரு ஹேக்கிங் டெர்மினாலஜியில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்கிரிப்ட் கிட்டிங்கிற பர்சன்ஸ் வந்து ஹேக்கிங் தெரியாதவங்க. ஜஸ்ட்டு டூல்ஸ், யூடியூப் வீடியோ அண்ட் கிட்டப், ChatGPT இதை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க. ஸோ எங்கேயாவது ஏதாவது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் போட்டாங்கன்னா அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணி அட்டாக் பண்ணுறவங்க ஸ்கிரிப்ட் கிட்டிஸ். அவங்களுக்குன்னு ஒரு கோர் நாலேஜ் இருக்குமானா எதுவுமே இருக்காது. தென் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து நார்மலாக வந்து ஒரு நல்ல ஹேக்கர்ஸ். ஸோ கம்பெனிக்காகவோ இல்லை லெஜிட் பர்பஸ்க்காகவோ ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஒயிட் ஹேட். ஸோ வாட் எவர் நல்ல பர்பஸ் இருக்குன்னா அங்கெல்லாம் ஒயிட் ஹேட்ஸ் இருக்கும். பிளாக் ஹேட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்கள்ட்ட ஹேக்கிங் இருக்கும், பட் அதை வச்சு இல்லீகல். லைக் ஏதாவது ஒரு சர்வரை டவுன் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரேன்சம்வேர் சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தப்பான வேலை எல்லாத்துக்கும் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். தென் கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து பாதி லீகல், பாதி இல்லீகல். ஓகே, ஸோ ரெண்டுமே சேர்ந்துருக்கு. இவங்களுடைய பவுண்ட்ரிஸ் வந்து இவங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இந்த கிரே ஹேட் எங்கே வரும் அப்படின்னா, இந்த பக் பவுண்டி சினாரியோலாம் வரும். வை பிகாஸ் பக் பவுண்டிங்கிறது அந்த கம்பெனி கொடுக்குது, ஆஸ் வெல் அஸ் இவங்க ஒரு ஹேக்கர். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிரே ஹேட் உள்ள வரும். தென் ஹேக்டிவிஸ்ட் வந்து ஹேக்கிங் தெரியும், அதை வச்சு நான் டேரெக்டாக பீப்புள்ஸ்க்கு நல்லது பண்ண போகிறேன், இந்த புரட்சியாளர்கள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஹேக்கிங் வச்சுருக்கக்கூடிய அந்த புரட்சியாளர்கள் ஹேக்டிவிஸ்ட். தென் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேக்கர் வந்து இந்த சைபர் வார்லாம் நடக்கும்போது அந்த கண்ட்ரியை வந்து ஸ்பான்சர் பண்ணும். ஓகேவா, இந்த ஹேக்கர்ஸுக்கு இந்த செட் ஆஃப் குரூப்புக்கு ஸ்பான்சர் பண்ணும். மற்றவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறதுக்கோ அது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேக்கர். தென் சைபர் டெரரிஸ்ட் நேமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்லி சைபர் அண்ட் அந்த சைபரை வச்சு டெரரிசம் பண்ணுறதெல்லாம் அந்த சைபர் டெரரிஸ்ட்டில் வந்துடும். அண்ட் கார்ப்பரேட் ஸ்பைஸுங்கிறது, எனக்கு இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது, லைக் சிஸ்கோ இருக்குது, நான் வந்து கூகுள். இப்போ நான் வந்து அந்த சிஸ்கோ கம்பெனியில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஸ்பையாக ஹையர் பண்ணுவேன். ஸோ அவன் உட்காந்து இவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட் என்ன, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் அவன் பார்ப்பான். ஸோ அது வந்து கார்ப்பரேட் ஸ்பைஸ். தென் ப்ளூ ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஹையர் பண்ணும். எதுக்காகனா ஜஸ்ட் பியூர் டெஸ்டிங். லைக் அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன வல்னரபிலிட்டிலாம் இருக்குது, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அடி வாங்கும் ஹேக்கிங் சைடில், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ளூ ஹேட் ஹேக்கர்ஸ் வருவாங்க. ஸோ ரெட் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபென்ஸில் இருக்கிறவங்க. ஸோ ப்ளூ ஹேட்டை வந்து நீங்கள் டிஃபென்ஸ்னு சொல்லலாம், ரெட் ஹேட்டை வந்து அஃபென்ஸ்னு சொல்லலாம். ஸோ ரெட் ஹேட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபென்ஸ், லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் இட் மீன்ஸ் பெனட்ரேஷன் டெஸ்டிங் சைடு. ஓகே, ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணாலும் சரி இல்லை கம்பெனிக்குள்ளே பண்ணாலும் சரி ரெட் ஹேட். அண்ட் க்ரீன் ஹேட்டுங்கிறது வந்து ஒரு ஃப்ரெஷர், இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க, நியூபி அப்படிங்கிறவங்கலாம் க்ரீன் ஹேட்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதுதான் இதோடைய ஆக்சுவல் டேர்மான்னு கேட்டால் கிடையாது. இது இருக்கிற இடம் தகுந்து மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிக்குள்ளே நான் ப்ளூ ஹேட் வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே நம்ம இப்போ என்ன சொன்னோம், கம்பெனி வந்து வெளியிலேருந்து ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம். பட் சில கம்பெனிஸ் உள்ளே ஏற்கனவே இருக்கிற டீமையே ப்ளூவாக ரெட்டாக பிரிப்பாங்க. இந்த ப்ளூக்குள்ளே சாக்கு L1, L2, L3, ரெட்டுக்குள்ளே பெனட்ரேஷன் டெஸ்டிங் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த 2 டாப்பிக்குமே மோர் ஆர் லெஸ் ஜஸ்ட்டு கான்செப்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். அதனால தான் அது 2த்தையும் முடிச்சிட்டேன்.